வணக்கம். பக்கத்து ஊரில் ஒரு ஞானி வந்திருப்பதாகவும் அவர் நன்றாக பேச கற்றுத்தருவதாகவும் கேள்விப்பட்டான் ஒருவன். அவனுக்கு ஒரே ஆசை, தான் பேசுவதை யாரும் ரசிப்பதில்லையே என்ற குறை நீங்க வேண்டுமென்று அவரிடம் சென்றான். இவருக்கா இத்தனை திறமை என நினைக்கும்படி எளிமையாக இருந்தார் ஞானி. எனக்கு சுவையாய் பேச வேண்டும் என்றான். 1 மாதத்திற்கு நீ யாருடன் பேசாமல் இருக்க வேண்டும், சம்மதமா? நான் பேச கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், மௌனத்தை அல்ல. மௌனத்தை முழுமையாக கற்றுக்கொண்டால்தான் வார்த்தைகளின் உண்மையான சக்தி புரியும். நான் எதையும் எதிர்மறையிலிருந்து தொடங்குவேன். உண்மை எதிர்மறையும் உள்ளடக்கியது. நன்றாக பேசுவது என்பது நிறைய பேசுவது அல்ல, சரியாக பேசுவது, அளவுடன் பேசுவது, அடுத்தவருக்கு புரியும்படியாக பேசுவது என்றார் ஞானி. அவனுக்கு புரிந்தது. பேச்சு என்ற தலைப்பில் இறையன்பு அவர்கள் எழுதியதை படித்ததை பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. நன்றி.